அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு எபேசு நிருபத்தின் வேத பாட ஆராய்ச்சிக்கு பவுலடிகளார் வெளிப்படுத்தும் மூன்றாம் வாழ வெளிப்பாடுகளை பெற்று அவ்வாறு வாழ அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தையும் வாஞ்சையும் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த எபேசு நிருபம் பவுலுடைய நிருபங்களிலே ராணியின் நிருபம், குயின், எபிஸ்டல் ஆஃப் குயின் என்று சொல்லப்படுகிறது. அங்கு அவர் சொல்லுவதை நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் வைத்து தேவன் நம்மை எவ்வாறு அலங்கரித்திருக்கிறார் என்பதை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார். திரும்ப திரும்ப இந்த பதம் கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் வருகிறது. ஆகவே தேவன் நமக்கு கிறிஸ்துவுக்குரியவைகளையெல்லாம் நமக்கு தருவதற்கு, அதை நாம் இழந்து போகாதபடி காத்து கொள்வதற்காக கிறிஸ்துவுக்குள் வைத்து பரிபூரணமாக நமக்கு தந்து விட்டார். ஆகவே இந்த சுதந்திரத்தை நாம் இழக்க முடியாது. ஆனால் அதில் வாழாமல் ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த சுதந்திரத்தில் வாழ்வதற்குத்தான் நமக்கு வெளிப்பாட்டு அறிவு தேவையாக இருக்கிறது. அந்த வெளிப்பாட்டு அறிவு பொழுதுதான் அந்த விசுவாசத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு சொந்தமான எல்லாவற்றிலும் நாம் வாழ்வதற்கு இந்த வெளிப்பாட்டு அறிவு தேவையா இருக்கிறது. ஆகவேதான் நாம் வேதத்தில் ஆராய்ந்து கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நாம் என்னவாக இருக்கிறோம், எவ்வாறு வாழ முடியும் என்பதை வேத வசனங்களிலிருந்து, வேத வசனம் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் ஏவுதலினால் எழுதப்பட்ட வார்த்தைகள், நம்முடைய பிரயோஜனத்திற்காக நாம் பக்தி விருத்தி அடைய, அப்படின்னா தேவ சாயலை வெளிப்படுத்த தேவ மனுஷர்களை ஏவி ஆவியானவரே சொல்ல அவர்கள் எழுதி வைத்த வார்த்தைகள். இங்கு பரிசுத்த பவுலடிகளார் மூலமாக தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், இப்பொழுது நீங்க தாங்க மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வரல. அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அவரே உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார், போதிப்பார் என்று சொல்லுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாக சவுல் எனப்பட்ட பவுலை தெரிந்து கொண்டு அவர் மூலமாக இந்த பரலோக ஆழமான த டீப் திங்ஸ் ஆஃப் காட், த டீப் திங்ஸ் ஆஃப் காட்னு சொல்றாருல, எங்க 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் தான் அவைகளை அறிய முடியும். ஆண்டவருடைய ஆழமான காரியங்களை, அவைகளை பவுலடிகளார் மூலம் வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நமக்கு இந்த புத்தகம் நம் கையில் இருப்பது, இந்த வெளிப்பாடு நம்ம கையில் இருப்பது மாபெரும் வாக்கியம். இதை தியானித்து கருத்தாய் ஆராய்ந்து, இப்படியா இருக்கிறது என் வாழ்வு, என்ன எனக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் எவ்வாறு வாழ முடியும் என்று ஆராய்ந்து அதை அறிந்து வெளிப்பாடாக அறிந்து அவ்வாறு வாழதான் தேவன் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இங்கே நம்ம பார்த்து கொண்டிருப்பது ஒரு முக்கியமான சத்தியம். நாம் 3ஆம் வசனத்தில் பார்த்து விட்டோம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, 3லிருந்து 6 வரைக்கும் ஒரு கண்டினியூஸ் சென்டென்ஸ் என்றுதான் வேத பண்டிதர் சொல்றாரு. இங்கிலீஷ்ல கூட அப்படிதான் ஆரம்பிக்குது. அப்போ பாருங்க, இது தனித்தனியாக நாம் படிக்க முடியாது. அது நாம் படிக்க வேண்டுமானால் எங்கிருந்து நம்ம படிக்கணும்னா, தேவனுடைய சித்தத்தின் என்று ஆரம்பிக்கிறார் 6ஆம் வசனத்துல. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மூலமாய், தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் என்ன கொடுத்திருக்காரா, பிரியமான கிறிஸ்துவுக்குள், முந்தின வசனம் பாருங்க, நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு தந்திருனது அவருடைய கிருபை, தேவ கிருபையே நமக்கு தரப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார். பிரியமானவருக்குள் என்ன சொல்றார் பாருங்க, நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின், தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் நமக்கு பிரியமான தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? தமது கிருபையை கொடுத்திருக்கிறார்.
இந்த வெளிப்பாடு நமக்கு முதலாவது தேவையாக இருக்கிறது. பவுல் திரும்ப 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 தம்முடைய நிருபங்களில் கூறுவதெல்லாம் இதுதான், கொடுக்கப்பட்ட தேவ கிருபை. நாம் இனி பெறப்போவதில்லை, பரிபூரண கிருபையை பெற்றவர்கள். அப்படிதானே? அப்படிதானே? அவருடைய கிருபையை பெற்றவர்கள், பரிபூரண கிருபையை பெற்றவர்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லிடுறாரு அது. அப்படிதானே? 15-16 வசனங்களை வாசித்து பாருங்க, சொல்லலாம். அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நாட் ஒன் கிரேஸ், அதாவது முடிவே இல்லாத இந்த சூழ்நிலையில் மேற்கொள்ள ஒரு கிருபை வருகிறது, அதோட முடிந்து இல்ல, அடுத்த நாளும் ஒரு கிருபை வருகிறது எல்லா சூழ்நிலையை மேற்கொள்ள. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி உள்ளவனா வாழ அந்த கிருபை வந்து கொண்டே இருக்கிறது. முடிவில்லாத, எல்லை இல்லாத கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. இட்ஸ் a never ending grace. உம்முடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை. புலம்பல் 3 அவர் சொல்றாரு, அது காலை தோறும் புதிதாய் இருக்கிறது என்று. அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இதை எப்படி நமக்கு தந்தாராம்? பிரியமானவருக்குள். நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து காமித்தேன். 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அதை பார்த்தோம், அருளப்பட்ட கிருபை என்று சொல்லி. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, பிரியமானவர்களுக்குள் தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சில காரியங்களை செய்கிறார். அந்த கிருபை கொடுத்தாரே கிறிஸ்து, அதுதான் கிருபை. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக 2 விதத்திலும் சொல்லலாம். கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஏன்? பிதாவனுடைய திட்டம் கிறிஸ்துவல்லாமல் ஒரு திட்டம் இல்லை. ஆகவே எல்லா புகழும் மகிமையும் புகழ்ச்சியும் கிறிஸ்துவுக்கு போக வேண்டும். அததான் இங்க சொல்றாரு, அந்த கிறிஸ்துவின் கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் என்ன திட்டம் பண்ணினார், குமாரன் அதை எவ்வாறு செய்தார், ஆவியானவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அதை மாற்றுகிறார் என்பதை தான் இந்த 1 அதிகாரத்தில் சொல்வதை 14 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இங்க என்ன சொல்றார் பாருங்க, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, கிறிஸ்துவின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்ன பண்ணாராம்? பிதாவுடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றினார். பிதாவுடைய தயவுள்ள சித்தம் கிறிஸ்துவின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக வேண்டும். கிறிஸ்துவின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக்க வேண்டும். அது பிதாவுடைய தயவுள்ள சித்தம். அந்த சித்தத்தின்படிதான், அந்த அவருடைய சித்தம் என்ன? பிதாவுடைய சித்தம் என்ன? கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, கிறிஸ்துவின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. கிருபையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது. கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. It came through Jesus Christ. அததான் இங்க என்ன சொல்றாரு, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, அந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அது பிதாவுடைய தயவுள்ள சித்தம். அந்த சித்தத்தின்படி என்ன செய்தாரா? உங்களையும் என்னையும் சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்து இருக்கிறார். இத தியானிக்க தியானிக்க எப்படி பிதாவுடைய தயவுள்ள சித்தம் பிரியமான கிறிஸ்துவின் மூலமாக அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் என்னையும் உங்களையும் சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு அதை அப்புறம் நம்ம சேர்த்து படிக்கலாம். இப்பொழுது இந்த 2 வசனத்தை தான் பார்க்கிறோம். பிரியமானவருக்குள், ஆங்கில வேதத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா வரும். அது வேணா நான் எடுத்தேன். we have been accepted in the beloved என்று வரும். இங்க பாருங்க, 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்க என்ன சொல்றார் பாருங்க. 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், to the praise of the glory of his grace, to the praise of the glory of his grace by which he made us accepted in the beloved. அவர், அதாவது அவர் நமக்கு தந்தருளின கிருபை மாத்திரமல்ல,
அந்த தந்தலன கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக பிரியமானவருக்குள் வைத்து நம்மை அங்கீகரித்தார். அக்செப்டட், ஏற்றுக்கொண்டார். என்னவாக ஏற்றுக்கொண்டார்? சொந்த குமாரன். அதை தான் சொல்றாரு. அதுக்கு அடுத்த தமிழ்ல, இங்கிலீஷ்ல முந்தின வசனம் 5ஆம் வசனத்திலே சொல்லிடுறார். குமாரனாக தெரிந்து கொண்டார். அப்ப பாருங்க, first because of the grace I've been accepted. எவ்வளவு பெரிய சத்தியங்க. அப்ப நம்ம இருதயம் நன்றியால் நிரம்பி, இந்த கிருபை, கிறிஸ்துவுக்குள் நான் வைக்கப்பட்டபடினால் எனக்கு அருளப்பட்ட கிருபை, தேவனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல. என்னை பாவி என்று நான் பாவம் செய்கிறேன் இல்லைன்னு சொல்லல, நான் தவறுகிறவன். ஆனா இப்பொழுது அவருக்கு துரோகி அல்ல, விரோதியும் அல்ல, அவருடைய கோபத்திற்கு உள்ளானவனும் அல்ல. இப்பொழுது பிரியமானவருக்குள் இருக்கிறபடியால் பிரியமானவன். எந்த நாளில் என்னை பிரியமானவருக்குள் கிருபையால் வைத்தாரோ அந்த நாளில் நான் பிரியமானவனானேன். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அங்க நம்ம பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் கடையில் ஞானசானம் எடுத்து யோர்தான் கரையிலே வரும் பொழுது அங்க ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவரில் நான் பிரியமாய், he is my beloved son. அதேதாங்க நாம அவ்வாறாக நம்மை ஏற்றுக்கொண்டார். இது நம் இருதயத்தை விட்டு அகலவே அந்த வெளிப்பாடு வந்தா என்ன வரும்? இருதயத்துல ஒரு சமாதானம் வரும். அததான் என்ன சொன்னேன் நானு, விசுவாசம் என்று சொன்னேன். அப்ப அந்த விசுவாசம் வந்தா வாயில ஆட்டோமேட்டிக்கா என்னதான் வரும்? ஆட்டோமேட்டிக்கா சோத்திரமும் துதியும் தான் வரும். ஆட்டோமேட்டிக்கா வாயில சோத்திரம். என்ன வெளிப்பாடு? தேவ கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக பிரியமானவருக்குள் வைத்து என்னை ஏற்றுக்கொண்டார், குமாரனாக ஏற்றுக்கொண்டார். அதான் நம்ம நிறைய இடத்துல அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எல்லா இடத்திலும் நம்ம சொல்வதை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 18-19 சொல்றாரு. அதே இது கொலைசேர் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 20, 21, 22 வசனங்களில் அதை சொல்வதை பார்க்கலாம். அத அங்க கொலைசேர் 2ஆம் அதிகாரத்திலும் அதை சொல்வதை பார்க்கலாம், எப்படி நம்மை ஒப்புரவாக்கினார் என்று. அங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலும் அதை பார்க்கலாம். நம்மை ஒப்புரவாக்கினார் எவ்வாறாக? கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் கிருபாதார பலியின் மூலமாக, அவருடைய ரத்தத்தின் மூலமாக ஒப்புரவாக்கி நம்மை ஏற்றுக்கொண்டார். அப்ப யோசித்து பாருங்க, எந்த நிபந்தனையே இல்லாமல் நம்மை ஏற்றுக்கொண்டார். இப்படியெல்லாம் நீங்க வாழ்ந்தீர்களானால் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்றே அவர் சொல்லவில்லை. இருக்கிற வண்ணமாகவே இயேசு கிறிஸ்து மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன? நம்முடைய பாவங்களை எல்லாம் அங்க 2 கொரிந்தியர் 5, 18, 19, 20 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க தெளிவாய் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை எண்ணாமல் தம்முடைய குமாரன் மேல் செலுத்தி அவருடைய நீதியை நம்மேல் செலுத்தி நம்மை ஏற்றுக்கொண்டார், நம்மை அங்கீகரித்துக் கொண்டார். அவ்வாறு நம்மை அங்கீகரித்தபடினால்தான் நம்மை அவருடைய இளைய குமாரனாக ஏற்றுக்கொண்டார் என்று அடுத்த வசனத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். புத்திர சுவிகாரர் ஆகும்படி முன்குறித்தார். இங்க முன்குறித்தார், வேத வசனம் முழுவதுமாய் நம்மை குமாரனாக்கினார் என்றுதான் சொல்லுகிறார். விசேஷமாக ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க 29, 30 வாசிக்கும் பொழுது 29 என்ன சொல்றாரு? நம்மை முன்குறித்தது மாத்திரம் அல்ல, எதற்கு முன்குறித்தாரா? தம்முடைய ஒரே பேரானுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி அந்த சாயலில் நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று 30ஆம் வசனம் முடிகிறது. ஆனா அங்க என்ன சொல்றாரு? அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதை 29 சொல்றார். அநேக குமாரர் அவரோடு கூட சகோதரராய் இருக்கும்படி,
அவர் மூத்த குமாரராக, நாம் இளைய குமாரத்தி குமாரர்களாக இருக்கும்படி நாம் முன்குறிக்கப்பட்டபடியினால் நம்மை ஏற்றுக்கொண்டார். கிருபையின் மூலமாக, கிறிஸ்துவின் பரிகாரம் மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நம்மை கிறிஸ்துவோடு கூட உடன் சகோதர சகோதரிகளாக, பிதாவாகிய தேவனுடைய குமாரர்களாக. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் ஏற்றுக்கொண்டு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. குமாரர் குமாரத்திகள், ஒரே பேரானவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை இப்பொழுது நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார், பங்கு கொடுக்கிறார். அது ஒரே பேரானவருடைய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை உங்களுக்கும் எனக்கும் பகிர்ந்தளிக்கிறார். அப்ப பாருங்க, அதனாலதான் அங்க பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 3:20-22 வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? பிதாவினுடையது எல்லாம் கிறிஸ்துவனுடையது, கிறிஸ்துவனுடையதெல்லாம் உங்களுடையது. கிறிஸ்து பிதாவினுடையவர், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியத்தை. அதனாலதான் சொல்றேன், இந்த வெளிப்பாடு வந்துட்டா, என்ன வெளிப்பாடு நமக்கு அந்த வெளிப்பாடு வரலதான் நான் சொல்றேன். இன்னும் இந்த வெளிப்பாடு வந்துட்டா இந்த பிச்சைக்கார வாழ்க்கை நம்ம வாழ மாட்டோம். என்ன வாழ்க்கை வாழ்வோம்? தேவகுமாரர் வெளிப்பட சகல, அப்படிதானே, உலகத்தில் உள்ள சகலமும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது என்று ரோமர் 8 சொல்றாரு. அந்த தேவ குமாரர்களாக நாம் வாழ்வோம். ஏன்? அடிமைத்தன நுகத்தில் இருந்து எல்லா சிருஷ்டிகளையும் நாம் விடுவிக்கிற இடத்திலே தேவ குமாரர்களாக வாழ்வோம். எந்த சிருஷ்டியா இருந்தாலும் அவங்க எல்லாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்று அங்கு வேத வசனம் சொல்லுகிறது. யாரு? இந்த புத்திர சுவிகாரம் பெற்றவர்கள் குமாரர்களாக வாழவதை. அததான் அவர் இங்க சொல்லுகிறாரு. அதுதான் பிதாவினுடைய திட்டம், நோக்கம் எல்லாம். அதுதான் கிருபை. கிருபை என்பது தேவனுடைய திட்டத்தை அவர் கிறிஸ்துவின் மூலமாக உலகத்தில் நிறைவேற்றுகிறார். பிதாவினுடைய திட்டம் கிறிஸ்துவின் மூலமாக உலகத்தில் நிறைவேற்றுகிறார். அதுதான் முதல் ஸ்டெப்பே. என்ன சொல்றாரு? நம்மை அக்செப்ட் பண்ணினார், ஏற்றுக்கொண்டார். நம்மை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, புத்திர சுவிகாரராகும்படி முன்குறித்து அழைத்து, அவ புத்திர சுவிகாரன் ஆக வேண்டுமானால், நீதி தேவனின் பிள்ளை ஆக வேண்டுமானால் நீதியாக வேண்டும். நம்மை நீதிமானாக்கி அந்த பிதாவினுடைய மகிமையிலே நமக்கு முழு பங்கையும் கிறிஸ்துவுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுத்து விட்டார். கொஞ்சம் அதை தியானித்துக் கொண்டே இருங்க. அதை தியானிக்க தியானிக்க அதை தியானம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை வாயில சொல்ல சொல்ல உங்க இருதயம் சம்பூரணமாக இந்த நல்ல செய்தியினால் நிரம்பப்படும் பொழுது என்னதான் வாயில வரும்? அவர் 3ஆம் வசனத்திலேயே சொல்றாருல்ல. 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம். சோத்திரம் தான் வரும், சோத்திரம் தான் வரும், சோத்திரம் தான் வரும், சோத்திரம் தான் வரும். ஏன் சோத்திரம் இப்ப வரல? இன்னும் பிச்சை எடுக்கிறோம், வெளிப்பாடு வரல, தியானிக்கல. அவர் என்ன செய்திருக்கிறார், நாம் என்னவாக இருக்கிறோம், எவ்வாறெல்லாம் வாழ முடியும் என்று அவர் எழுதி தந்திருக்காரு. அதை தியானிக்க. அவர் என்ன எழுதுகிறார்? அவருக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம், பிரியமானவர்களாக. அவருடைய beloved, he is my beloved, I am well pleased with him. எனக்கு மிகவும் பிரியமானவர், அப்படிதானே? எனக்கு பிரியமானவர், I am well pleased with him. அவ்வாறு அங்கு சொல்லுகிறாரே, அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்துட்டாரு. கொஞ்சம் அதை திரும்ப திரும்ப சொல்லுங்க. I am God's beloved, நான் அவருக்கு பிரியமானவன்.
God is well pleased with me. According to his good pleasure, I am well pleased with Father God. He is not angry with me. இன்னும் அநேக ஜனங்க அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்காங்க. ஆண்டவர் கோபம் இருக்கனால தான் உனக்கு பாவம், வியாதி, சாபம் எல்லாம் உன் வாழ்க்கையில இருக்க, உன் மேல கோபமா இருக்காருன்னு. ஆண்டவர் கோபமா இல்லைங்க. இந்த பொய்ய சொல்லி ஏமாத்தி விட்டான். அதை நம்பினாலதான் இதெல்லாம் இருக்குது ஒழிய வேற காரணமே இல்லை. அவரை பொறுத்தவரை அவர் நம்மை பார்க்கும் விதத்தை தான் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் எவ்வாறு? பிரியமானவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், மிகவும் ஆழமாய் அன்பு கூறப்பட்டவர்களாக. அவர் நம்ம மேலே அன்பு கூற உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை முன்குறித்திருக்கிறார். தேவ அன்பு இப்படி அதான் சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். நீங்கள் அல்ல, நான் உங்களை முதலாவது சிநேகித்தேன், அன்பு கூர்ந்தேன் என்று சொல்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எப்பொழுது? உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மேல் அன்பு கூற நம்மை அவர் தெரிந்து கொண்டார். கொஞ்சம் அந்த கிருபையை யோசித்து பாருங்க. அந்த கிருபையின் மகத்துவத்தை, மகிமையை யோசித்து பாருங்க. அப்போ புகழ்ச்சி வாயில வரணுங்க. அதுதான் அவருடைய திட்டம். புகழ்ச்சி வாயில வரலன்னா அவருடைய திட்டம் நிறைவேறல. அந்த திட்டம் நிறைவேறலன்னா குமாரனாக நாம் வாழவில்லை. அப்ப குமாரனாக வாழ்வதற்கும் அந்த திட்டம் நிறைவேறுவதற்கும் நடுவுல ஒண்ணுதான் சொல்றாரு, புகழ்ச்சியாக, துதியாக, சோத்திரமாக நம்முடைய நாவில உண்டாக வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி அதுதான் பவுல் ஆரம்பிக்க மேல சொல்றாரு. 3ஆம் வசனத்திலேயே அதை சொல்லிடுறாரு. பிதாவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம். ஏன்? அதுதான் மகிமைக்கு புகழ்ச்சியை கொடுக்கிறது. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியை கொடுக்கிறது என்னுடைய வாயினுடைய சோத்திர பலி, என்னுடைய நன்றி பலி, என்னுடைய துதி பலி, என் உதடுகளின் காலை. எப்படினாலும் நம்ம சொல்லலாம் அவைகளை. அவைகளின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். சொல்லும் பொழுது அவைகளின் மேல் நான் பிரியமாய், அது அவருக்கு பிரியம். ஆனா இன்னைக்கு சபை அதை செய்ய தவறிவிட்டது. ஜெபம் என்பது பிச்சை கேட்பதல்ல. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை எடுத்து நன்றி சொல்லுவதுதான் ஜெபம். அதுதான் அவருக்கு பிரியமானது. அவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். பலிகளின் மேல் அல்ல. இந்த நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிற அந்த நன்றி உள்ள இருதயம் ஏன் இல்ல? தியானிக்கிற பழக்கம் இல்ல. தியானித்தோமானால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்திரையா, காருண்யத்தாலே என்னை இழுத்து கொண்டிரையா என்று அவன் அங்க சொல்றான். உலக தோற்றத்திற்கு முன்பே பிரியமானவருக்குள் பிரியமானவனாக நான் காணப்படும்படி, அவருக்கு மிகுந்த அன்புள்ளவனாக காணும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அங்க பவுலடியில நாங்க பின்னால 8:37 வரும்பொழுது ரோமர்ல என்ன சொல்றாரு? நம்மில் அன்பு கூறுகிறவராலே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மெல்லாம் நம்முடைய அன்புனாலதான் சொல்ல நினைக்கிறோம். ஆனா அவர் அங்க என்ன சொல்றாரு? நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். யோசித்து பாருங்க. இந்த அன்பை கொஞ்சம் ஏன்? அவருக்கு பிரியமானவர்கள், அவரால் அன்பு கூறப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு சகலவித ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். We are highly favored. We are greatly blessed. Why? Because he loved us. We are his beloved. அவருக்கு அன்பானவர்களாக பிரியமானவர்களாக இருந்தபடினால்தான் அந்த கிரேட் தயவை நாம் பெற்றிருக்கிறோம். மாபெரும் தயவை நாம் பெற்றிருக்கிறோம். மாபெரும் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனிதன் தயவு இல்லைங்க, தேவனுடைய தயவு. மனிதன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இல்லைங்க, தேவனுடைய அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ்
அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ், அவருக்கு எவ்வளவு இருக்கு முடிவில்லாதது, அவ்வளவாக நமக்கு கொடுத்து தயவையும் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இத நினைக்க நினைக்க இருதயம் நன்றியால் பொங்கும். இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் இந்த நன்றி உள்ள இருதயம் இல்ல, நன்றி உள்ள இருதயம் இல்ல, முறுமுறுக்கிற ஜெபத்துல பிச்சை எடுக்கிறது என்னங்க, கேட்டுக்கிற கொடுக்கலையே ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுக்கலையே. இளையகுமாரன் வந்தது மூத்த குமாரன் சொன்னால, அந்த இடத்துலதான் இன்னைக்கு சபை இருக்கிறது. எனக்கு ஒரு ஆடு கூட கொடுக்கலையே, அந்த இடத்துல அதுதான் ஆண்டவருக்கு பிரியமே இல்லாதது. இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போகும் பொழுது பாருங்க, அவங்க நன்றி சொல்வதற்கு பதிலாக முறுமுறுத்தே அழிஞ்சு போனாங்க. இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது தாரும், அது தாரும், உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்க மடிந்து போகிறோமே. இன்டைரக்டா சொல்றோம், நேரா சொல்லாட்டி கூட. அப்படிதானே சீஷர்கள் சொன்னது அன்னைக்கு. ஆண்டவர் அன்னைக்கு அதுதான் அவங்கள பார்த்து ரொம்ப கோபமா கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே, ஏன் பயப்பட்டீர்கள்? இன்னைக்கு நம்ம அதாங்க, ஏன் இப்படி ஜெபம் பண்றீங்க? வார்த்தையை கொடுத்துட்டால அக்கறைக்கு போவோன்னு நன்றி சொல்லுங்கன்றாரு. ஏன் ஆண்டவர் சொன்னா சொன்னபடிதானே நடக்கணும், வித்தியாசமா நடக்க முடியாது. அதுதானே விசுவாசத்தின் பாடல் நன்றி சொல்லுதல். விசுவாசம் வந்துருச்சுன்னா, வெளிப்பாடு வந்துருச்சுன்னா அந்த நன்றி தான் காணப்படும். வேதம் முழுவதும் பாருங்க, இந்த நன்றி சொல்லுதல் ஒரு மாபெரும் வல்லமை இருக்கிறது. ஜெபம் என்பது நன்றி சொல்லுதலின் ஜெபம் தான், தேங்க்ஸ் கிவிங் பிரேயர். அததான் ஏர்னஸ்ட் பிரேயர் என்று சொல்லுகிறார். யாக்கோபுக்கு சொல்லும் பொழுது ஏர்னஸ்ட் பிரேயர், கருத்தாய், அப்படிதானே, ஃபர்வன்ட் பிரேயர், கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அது எதுங்க? நன்றி உள்ள இருதயத்துல ஜெபம். அப்போ அந்த விசுவாசத்துலதான் அந்த நன்றி உள்ள இருதயம் வரும். அதாவது வெளிப்பாடு வரும் பொழுது இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேனே, அப்பதான் இங்க அததான் அவர் சொல்ல வருகிறார். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்க நிருபங்கள் முழுவதுமாய் பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர்கள் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டுல பாருங்க, அவங்க துதியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் இருந்து, அங்க ரோமர் 1 அதிகாரத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றார் பாருங்க, கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் தியானிக்காத ஒரே காரணம் வெளிப்பாடு பெறவில்லை, அவரை மகிமைப்படுத்தவில்லை. அங்க 21ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும், சந்தஸின் தேவனை அறிந்தும், அவரை தேவன் என்று எல்லாவற்றுக்கும், he is a god of everything in my life, lord of everything in my life, acknowledge பண்றானா? அததான் அவர் இல்ல, வாயை திறந்த எதோ உலகத்திற்கும் மகிமை செலுத்துகிறோம், மனிதனுக்கும் மகிமை செலுத்துகிறோம், உலகத்தின் காரியங்களுக்கு நம்முடைய நாவு அவைகளை பேசுகிறபடினால இன்டைரக்டா உலகம் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் அதிபதியான சாத்தானை மகிமைப்படுத்துகிறோம். நான் அதை தெளிவாய் சொன்னா சில பேருக்கு ஊண்டிங்கா இருக்கும், நான் சொல்லல, நீங்களே புரிந்து கொள்வீங்க. தேவனை அறிந்தும் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், கிருபையை அறிந்தும் அது கிருபை என்றும் மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். அவருடைய இருதயம் உணர்வில்லாமல் இருளடைந்தது, கடினப்பட்டது என்று சொல்கிறார். என்ன ஒரே காரணம்? மகிமைப்படுத்தவில்லை. அதுதான் பிதாவுடைய திட்டம், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, அது அவருடைய திட்டம். அதை நாம் நிறைவேற்றாமல் இவைகளெல்லாம் அறிந்தும் அவருடைய பிலவட், அவருக்கு பிரியமானவன், ஹைலி ஃபேவர்ட், அப்படிதானே, கிரேட்லி பிளஸ், எல்லாம் அறிந்தும் அது இருதயத்துக்குள் செல்லாதபடினால, அந்த வெளிப்பாடு வராதனால வாயில துதி வராம இது இல்ல, அது இல்ல, இது இல்லைன்ற காலம் ஓடிக்கிட்டு இருக்கு, நினைவுல ஓடிக்கிட்டு இருக்கு, பேச்சுல ஓடிட்டு இருக்கு. அவனை எதிராளியான பிசாச மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் அப்ப பாருங்க எவ்வளவு முக்கியம் என்று சொல்லுகிறார். சிந்தனையில் முதலில் வீணரானார்கள்.
இருதயம் உணர்வில்லாமல் போயிற்று, கடினப்பட்டு இருள் அடைந்து. அப்புறம் எங்க சத்தமே கேட்க முடியாது. நான் ஏற்கனவே அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஃபெய்த் ஸ்கூல் டீச்சிங்ல திரும்பவும் ஒரு தடவை அதை ஞாபகப்படுத்துகிறேன். 95ஆம் சங்கீதத்துக்கு வாருங்க. அங்க தெளிவாக பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் சில சத்தியத்தை சொல்லுவதை பார்க்கலாம். 8ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனையில் நடந்தது போல ஏங்க கடினப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. அந்த நாள்ல என்ன நடந்தது? தேவன் செய்த அற்புதங்களை அறிந்தும் போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர், குணமாக்குகிறவர், வெற்றியாக்குவர் என்பதை அறிந்தும் அவரை துதியாமலும் அவருக்கு மகிமை செலுத்தாமலும் சிந்தனையில் வீணர்களாகி இருதயத்திலே என்ன இருளடைந்தார்கள், கடினப்பட்டார்கள், ஆகவே முறுமுறுத்தார்கள். அந்த 2 இன்சிடென்ட் அதை தான் அவர் சொல்றாரு. 8ஆம் பாருங்க, கோபமூட்டின போதும் சோதனையினால் நடந்தது போல உங்கள் இருதயத்தை அப்ப என்னங்க, தேவன் செய்த இந்த மாபெரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தேவனை துதிக்கவில்லை. ஆகவேதான் அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை என்று அவங்க சொல்லுகிறார். அவங்க சத்தத்தை கேட்காம போனதற்கு காரணமே அங்க 2ஆம் வசனத்துல சொல்றாங்க, துதித்தலுடனே வித் தேங்க்ஸ் கிவிங். பாட்டெல்லாம் பாடுறோம், என்டர் ஹிஸ் கோட் வித் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரைஸ் எல்லாம். இங்க பாருங்க, துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து என்டர் ஹிஸ் பிரசன்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். அதுதான் அங்க பிரச்சனை. ஜெபத்துல தேங்க்ஸ் கிவிங் இல்லைங்க. என்னதான் இருக்குது? கேட்கும்போது அவர் ஏற்கனவே கொடுத்தத இல்லாதது மாதிரி நம்ம கேட்கிறோம், இருக்கிறதை இல்லாதது மாதிரி கேட்கிறோம். அதுதான் முறுமுறுப்பு. அததான் அவங்க அங்க சோதனையில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை. ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்கணுமா? ஐயா, கண்மலையில இருந்து தண்ணி நன்றி தான் அவங்க பாடணும். எல்லாவற்றுக்கும் நன்றி ஜெபம் செய்ய வேண்டும். ஆனா முறுமுறுக்கிறாங்க. அதனாலதான் அவங்கள என்ன சொல்றாரு, அரோசித்தேன், வழி விலகி போகிற இருதயம் உள்ளவர்கள். எல்லாம் ஒரே காரணம், அதுதான். சோத்திரம் செய்யல, நன்றி சொல்லல. என்னுடைய இளைப்பாறுதலில் அப்ப என்ன, அந்த மாபெரும் பாக்கியமாகிய ஆசீர்வாதத்துக்குள் நாம் வாழ்வதில்லை என்று அவரே சொல்ல. இந்த ஒரே காரணம் தான். அறிந்தும் அவரை துதியாமலும் மகிமைப்படுத்தாமலும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அதே தான் சொல்றாரு. என்ன செஞ்சிருக்கணுமா? 2ஆம் வசனம் பாருங்க, துதித்தலுடனே. அப்ப பாருங்க, அவருடைய சத்தத்தை, நான் அதை தான் திங்கட்கிழமையில சொல்லிக் கொண்டே வருகிறேன், சத்தத்தை கேட்க வேண்டும். எப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுதும் துதித்தலுடனே நன்றி, with a thanksgiving and praise you enter his presence, then you will be able to hear his voice. பட 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 படன்னு ஒரு லிஸ்ட சொல்லிட்டு எழும்பி வந்துட்டே இருக்கும், ஜெபத்தை விட்டு எழும்பி. ஆண்டவர் அது சொல்லல. அப்போ தட் இஸ் அ கனெக்ஷன். இந்த 2 வசனத்தையும் பாருங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்கலாம் சொல்லி இங்க 2ல அவர் முதல் 4 வசனத்திலயும் 5 வசனம் அதை சொல்லிடுறாரு. 6லயும் சொல்லிட்டு தான் அவர் சொல்ல போறாரு. அப்போ பாருங்க, வாட் இஸ் அ கனெக்ஷன் டு ஹியர் ஹிஸ் வாய்ஸ்? தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங். நம்ம இருதயம் வேத வசனத்தால் நிரப்பப்பட்டால் தேங்க்ஸ் கிவிங் வரும். இருதயம் ஆவியினால் உள்ளான மனிதன் நிரம்பினால், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, ரெண்டும் தேங்க்ஸ். அதுதான் அங்க சொல்றாரு பாருங்க, 2 இடத்திலும் தேங்க்ஸ் கிவிங் வரும். நீங்க பாருங்க, வேத வசனத்தை தியானித்து தேங்க்ஸ் கிவிங் வர்றத கொலேசிய நிருபத்துல அழகாக சொல்லுவார். கொலேசிய நிருபத்துக்கு வாருங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவதை நாம் தெளிவாக பார்க்கலாம். பிலிப்பியர் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, சாரி. கொலேசியர் 3ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றார் பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு அப்பாய், அது இல்ல, அதுக்கு பின்னாடி வரும். 14 இருந்து வாசிக்கிறேன்.
எல்லாவற்றின் மேலும் பூரண சகுனத்தின் கட்டாய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக் கடவது. தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆழ்ந்தா நன்றிதான் வரும். எப்ப தேவ சமாதானம் இருதயத்தாலும் அது விசுவாசம் வருகிறது, வெளிப்பாடு வரும் பொழுது. அதுதான் இங்க இதற்கென்றே நீங்கள் ஒரே சரிமா அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிந்து உள்ளவர்களா இருங்கள். நன்றி உள்ள இருதயத்திற்கும் தேவ சமாதானத்திற்கும் அங்க ஒரு இணைப்பை அவர் சொல்லுகிறார். நன்றி உள்ள இருதயம் அவரை துதித்து மகிமைப்படுத்துகிற இருதயம், இருளடைந்த இருதயம் அல்ல. அவரை துதித்து மகிமைப்படுத்தவில்லை என்றால் அது இருளடைந்த கடினப்பட்ட இருதயம், தேவ சத்தத்தை கேட்க முடியாத இருதயம் என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, தேவ சமாதானம் இருதயத்தை ஆண்டா நம்ம என்ன பண்ணோம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயத்தை ஆள அங்க என்ன சொல்றாரு? அதை படிச்சுட்டு இங்க வர நானு. பிலிப்பியருக்கு வாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஐயா இல்லதான், சுகம் இல்லதான், பணம் இல்லதான், வெற்றி இல்லதான், போராட்டங்களில ஜெயம் இல்லதான், ஆனா அவளை குறித்து கவலைப்படாமல், ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நான் வெற்றி பெற்றவன், ஆல்ரெடி ஐ எம் எ விக்டர் என்ற வெளிப்பாடு தியானத்தினால் இருந்தால் அந்த கவலையே இல்லாமல், கவலையோடு தான் நம்ம ஜெபங்கள் எல்லாம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? கவலையே இல்லாமல் சோத்திரத்தோடு, அங்க 11:24 மார்க்ல சொல்றாருல, எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ பெற்று கொண்டோம் என்று நீங்கள் கேட்கும் பொழுதே விசுவாசிங்கள் உண்டான அதனுடைய அறிகுறித்தான் நன்றி. பெற்று கொண்டோம், எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் பெற்று கொண்டோம் என்பதே நம்முடைய கான்பிடன்ஸ். அந்த சமாதானம், உறுதி, நிச்சயம் உள்ளான மனிதனிலே, ஆவியிலே, இருதயத்திலே உண்டாருது. அப்ப அதுதான் குறித்து சொல்றாரு பாருங்க. சோத்திரத்தோடு கூட ஜெபம், சோத்திரத்தோடு ஜெபம், அப்படிதான் ஜெபமே பண்ண சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும். அததான் சொல்றாரு இங்க. அந்த சமாதானத்தை காத்துக்கொள்வது எப்படி என்று அங்க பிலிப்பியருக்கு சொல்றாரு. இங்கே அதுதான் சொல்றாரு. நன்றி உள்ள இருதயத்தினால் தான் அந்த சமாதானத்தை காத்துக் கொள்ளுகிறோம் சொல்லிட்டு என்ன சொல்ற அடுத்த வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. நான் அடிக்கடி அதுதான் நான் சொல்றது, நான் ஆசைப்படுறது அதுதான். என் வாழ்க்கையில என் இருதயம் முழுதுமாய் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். உலகத்து குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போடணும், உலக அறிவெல்லாம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதை சொல்லிட்டு ரொம்ப அழகா அதோட இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அப்ப பாரு, இங்க ஒரு கனெக்ஷனை சொல்றாரு. நன்றி உள்ள இருதயம் எப்போ வரும்? இருதயம் வேத வசனத்தினால் நிரப்பப்படும் பொழுது நன்றி உள்ள இருதயம் வரும். இருதயம் வேத வசனத்தினால் நிரப்பப்பட்டால் ஆவியானவர் அங்க வெளிப்பாட்டு அறிவை தருவார். அந்த அறிவினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அங்க யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்க. திரள் கூட்டம், ஆண்டவர் சொல்றார் நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு. எப்படி ஐயா முடியும் கேள்வி கேட்கிறாங்க. என்ன இருக்கிறத கொண்டு வாங்கடான்றாரு. 5 அப்பம் 2 மீன். வாலிபர்கள், அது ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்காங்க, உட்கார வைங்கடான்ட்டாரு பந்திக்கு. ஐயா 12 பேர் பந்தி பரிமாற போறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஒன்னும் கூட வாலண்டியர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா இங்க இருக்குது 5 அப்பம் 2 மீன். இது எம்மாத்திரம். இந்த அறிவு சொல்லுகிறது, ஐம்புலன் அறிவு எம்மாத்திரம், போதாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. எம்மாத்திரம்னு சொல்லல, போதாதுன்னு சொல்லல, எடுத்து சோத்திரம் பண்ணி, எடுத்து சோத்திரம் பண்ணி கொடுத்து முடிஞ்சு போச்சுங்க. எப்படிங்க? இருதயம் அவர் தியானித்த வசனத்தினால நிரம்பி இருக்கு. ஒரு நன்றி உள்ள இருதயம். ஆண்டவரே, இந்த பெரும் கூட்டம் ஒரு 20,000 பேரா இருப்பாங்க, 10ல இருந்து 20,000 குறையாம இருப்பாங்க. அவர்களை நீங்க போஷிக்கிறீங்களே,
நீங்க தானே போஷிப்பவர் அப்படின்னு ஜெகோவா ஜைரேக்கு நன்றி சொல்லுகிறார். வேற ஒண்ணுமே பண்ணலங்க அவரு. அத பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அது என்ன சொல்றாரு பாருங்க. அந்த அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. பின்னால 23ஆம் வசனம் வரும்போது அவர் சொல்றாரு, கர்த்தர் சோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய். அப்ப பாருங்க, அது எவ்வளவு முக்கியம் என்று முக்கியப்படுது. சோத்திரம் செய்த பின்பு அப்பம் சாப்பிட்டார்கள். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, எம்மாத்திரம், எப்படி போதும் என்ற சூழ்நிலை. ஆனா சோத்திரம் செய்யும் பொழுது 12 கூடை நிறைய மீதம். See the difference. தேவனை அறிந்து அவரை மகிமைப்படுத்தி சோத்திரம் பண்ணுதலினால் வந்த விளைவை பாருங்கள். ஏன்? அவர் தியானித்தபடினாலே, இருதயத்திலே வசனம் பூரணமாய் இருந்தபடினாலே, அந்த சமாதானம் இருந்தபடினாலே மற்றவர்களைப் போல கவலைப்படவில்லை. He was not anxious. எப்படி? எம்மாத்திரம் கேள்வி வரல. இருதயத்திலிருந்து இதுதான் வருது, கிருபை போதும் என்று. அதுதான் அவருக்கு வருது. அவர் எனக்குள் இருக்கிறார், சகலவித கிருபையை பெருக்கி தர வல்லவர். அப்போ அந்த கிருபைக்கு நன்றி தான் சொல்லணும். அப்ப என்ன சொல்றாரு? நன்றி தான் சொல்றார். 11ஆம் வசனத்துல சோத்திரம் பண்ணி என்று சொல்லுகிறார். 23ல சோத்திரம் செய்த பின்பு அப்பம் சாப்பிட்டை. அந்த இடத்துக்கே பேர் மாறி போச்சு பாருங்க. அது எவ்வளவு முக்கியம் என்பதை ஆவியானவர் யோவான் அப்போஸ்தலன் மூலமாக வெளிப்பாடாக தருகிறார். அற்புத வாழ்க்கைக்கு தேவையெல்லாம், தேவன் உண்டு பண்ணின சுதந்திரத்தில் வாழ்வதற்கு தேவையெல்லாம் இந்த நன்றி உள்ள இருதயத்தோடு சோத்தரிக்க இருதயம் வேததான் இங்க சொல்றாரு. பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. உங்க இருதயம் சமாதானம் இருக்கணும்னா அதை சொல்றாரு. அதை சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாரு? சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு இருதயத்தில் கர்த்தரை பக்தியின் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது அவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்து கிறிஸ்துவின் முன்னாக பிதாவாகிய தேவனை சோத்தரியுங்கள். திரும்ப திரும்ப சொல்றார் பாருங்க. நன்றி உள்ளவர்களாய் இருங்கள், சோத்திரம் செய்கிறவர்களாய் இருங்கள். அப்படிதானே? இருதயத்தில் கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தினால பாடி அவர் முன்னிலையாகிய தேவனை சோத்தரியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆல்மோஸ்ட் கட்டளையாக சொல்லுகிறார். திரும்ப திரும்ப நீங்க இவைகளை பார்க்கலாம். அதே இதுல என்ன சொல்றார் பாருங்க. எபேசு நிருபத்துக்கு வரும் பொழுது 5ஆம் அதிகாரம் 18ல வாசிக்கிறேன். இங்க தேவ வசனத்தினால் நிறைந்து சோத்திரம் துதி வருகிறது. அங்க என்ன சொல்றார் பாருங்க. ஆவியினால் நிரம்பி. வேத வசனத்தினால் நிரம்புவதும் ஆவியினால் நிரம்புவதும் ஒண்ணுதான். ரெண்டுமே நமக்கு தேவை. ரெண்டும் ஒரே எஃபெக்ட் தான் வருது. என்ன வருது? தேங்க்ஸ் கிவிங். அதன் மூலமாக மிரக்கல். வேத வசனத்தால் நிரம்புவதும் ஆவியினால் நிரம்புவதும் நமக்கு ஒரே விளைவை தான் தருகிறது. ஒரே ரிசல்ட், தி காமன் ரிசல்ட் என்ன? நன்றி உள்ள இருதயம். அதன் விளைவுதான் தேவ சத்தம் கேட்பது, இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது. அததான் இங்க என்ன சொல்ற பாருங்க. ஆவியினால் நிறைந்து, திரும்ப அதே சொல்ற. அங்க சொன்னதை வேறு விதமா இங்க அங்க வேத வசனத்தினால் நிறைந்து, இங்க அதுதான் வித்தியாசம். இதெல்லாம் அதே தான் சொல்றாரு. புத்தி சொல்லிக்கொண்டு பாடி கீர்த்தனம் பண்ணி எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவன் என்ன எல்லாவற்றுக்கும் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து அவைகளுக்காக சோத்தரித்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல காரியங்களை நம்ம வாயில அதை அக்னாலேஜ் பண்ணுவது, நன்றி சொல்லுவது. அதுதான் பிலமன் 6ஆம் வசனத்தில் அதை சொல்வதை பார்க்கிறோம். அதுதான் இங்க சொல்ற. அவைகள் எல்லாவற்றுக்காக வாயில அவைகளை சொல்லி சோத்தரித்து, அப்படி நாங்க சோத்திரத்தை தான் அவர் சொல்லுவதை பார்க்கிறோம்.
அங்க கொலைசீல பாருங்க, அடுத்த அதிகாரத்துல திரும்ப அது பிலிப்பியர்ல நம்ம பார்த்துட்டோம். கொலைசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? சோத்திரத்தோடு கூட ஜெபம் தான் இடைவிடாமல் ஜெபம். சோத்திரத்தோடு கூடிய ஜெபம் தான். அடுத்த வார்த்தையிலே சொல்லிறார், சோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். நமக்கு ஜெபத்தை பத்தியே ஐடியா இல்ல. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஜெபம் என்பது வேத வசனத்தை ஆராய்ந்து, இங்க அப்படித்தானே சொல்றாரு, இருதயத்தை நிரப்பி நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருதயத்திலிருந்து கர்த்தரை பாடி எதை செய்தாலும் அவருடைய நாம அவர்தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் அப்படின்னு அவரை வழிகளெல்லாம் சுயபத்தின் சாயாமல் அவரையே அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அவரை சோத்தரித்துக் கொண்டே இருப்பதுதான். அவர் தான் செய்யறாருன்னா அப்ப எனக்கு என்ன கவலை, என்ன பயம், என்ன சந்தேகம்? நன்றி தான் வரும். அதற்குத்தான் அவர் என்ன சொல்றாரு, அங்க பரிபூர்ணமாய் வசனம் வாசமாயிருக்கணும்ன்றாரு. அங்க ஆவியானவர் உள்ள அப்படியே நிரம்பி வழிய வேண்டும் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து இந்த ஜீவ தண்ணீர்கள் புறப்பட வேண்டுமானால் நன்றி புறப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நன்றி அதுதான் திருப்பி இங்க என்ன சொல்றாரு, இடைவிடாமல். திருப்பி அதை தெசலோனிக்கேயர் சொல்லும் பொழுது அதையும் நான் உங்களுக்கு படிச்சுட்டு நான் திரும்பி நம்ம இடத்துக்கு போவோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அங்க என்ன சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இங்க சொன்னதை தான் அங்கேயும் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி முடியும்? அதே தான் இங்கேயும் சொல்றாரு, சோத்திரத்துடனே விழித்தீங்க. என்ன சொல்றாரு, எல்லாவற்றிலும் சோத்திரங்க செய்யுங்கள், அப்படி செய்வதே தேவ சித்தம். தேவ சித்தம் என்னங்க? அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக வேண்டும். அதுதான் அப்படி செய்வதே தேவ சித்தம். நீங்க இனி கேட்டு அவர் கொடுக்க போறதில்லை. அதை முதல்ல மாத்திருங்க. என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்துட்டாரு. அத வேத வசனத்துல தியானிங்க, இருதயத்தை நிரப்புங்க, ஆவியில நிரம்புங்க. ஆட்டோமேட்டிக்கா வாயில புது பாடல் வரும். என்ன கொடுத்தீரே நன்றி ஐயா, குமாரன் ஆக்கினீரே நன்றி ஐயா, ஆசீர்வதித்தீரே நன்றி ஐயா, பரிசுத்தமானாய் மாற்றினீரே. அந்த புதிய பாடல் சங்கீதம் இருதயத்தில் இருந்து வெடித்து கிளம்பும். புது புது பாடல்கள், புதிய பாடல். அததான் அங்க சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் சத்தம் கேட்கணும்னா அவருடைய சமூகத்துக்கு சொல்லும் பொழுது நன்றியோடும் துதியோடும் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு மாறாக அவங்க சென்றபடினால அங்க வனாந்திரத்திலே அவர்கள் அழிந்து போனார்கள். தேவ சத்தத்தை கேட்கல. இன்னைக்கு நீங்க சத்தத்தை கேட்கணுமா? தேவை இது ஒண்ணுதான். தேவை இது ஒண்ணுதான். அதான் சொல்றாரு, எல்லாவற்றிலும் சோத்தரியுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் நம்மை சோத்தரிக்க சொல்லுகிறார். அவர் கொடுத்த எல்லாவற்றிற்காகவும். சில பேர் எனக்கு வியாதிக்காக சோத்திரம் சொல்லலங்க, தரித்திரத்துக்காக சில பேர் முட்டாள்தனமா வியாக்கியானம் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் அது ஏன்? அது அவன் சரக்கு, நீ அது சோத்திரம் பண்ண அவனுக்கு மகிமை செலுத்துற. நீ அது எனக்கு சுகம் இல்லைன்னு சொல்லும் பொழுதும் அவனை தான் மகிமைப்படுத்துற. அவர் கொடுத்ததை அங்கீகாரம் பண்ணி அதை நாம் நன்றி சொல்லுகிறோம். அததான் அங்க சொல்றாரு. அறிந்தும் நன்றி சொல்லாமலும் துதியாமலும் இருந்து அவங்க இருதயம் காருள் அடைந்தது என்று சொல்லுகிறார். நன்றி இல்லாத இருதயம். ஆகவேதான் இங்க என்ன சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கும் இல்ல. வியாதிக்காக சோத்திரம் சொல்லல. வியாதி நேரத்துல இதை தியானித்துட்டல்ல, தேவனுடைய சித்தம் நான் சுகமாய் இருக்கிறேன், சுகமாக்கி விட்டார். சுகம் என்பது என்னுடைய பிறப்புரிமை. அத ஒரு பயிலும் திருட நான் விடமாட்டேன். என் சரீரத்தை காக்க வேண்டியது என் கடமை. அப்படிதானே? அது நமது கடமை. அவர் இலவசமாய் கொடுத்ததை எடுத்து அனுபவிப்பது நமது கடமை. இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் இட் இஸ் கிரேஸ். we have to choose. ஐயா, உலக மக்கள் கூட பாடுறான். எனக்கு ஒரு பாடல் கேட்டுட்டு இருந்தேன், எங்க காதுல பட்டுச்சுன்னா, தாயகம் காப்பது நமது கடமையடான்னு பாடுறான்.
ஐயா, இந்த சரீரத்தை காப்பது நமது கடமை. பொல்லாங்கன் தொடாதபடி காப்பது நமது கடமை. ஏன்? பயம் என்பது, கவலை என்பது மூடத்தனம். ஏன்? அவர் செய்கிறார். நிற்க முடியுமா எந்த சூழ்நிலையும் அவருக்கு முன்பாக? கிருபை என்பது அவரே எனக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டார், செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். நம்மோடு உடன் பிறந்த விசுவாசம், தைரியம். யோசித்து பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன வரணும்? இந்த வெளிப்பாடு. இருதயம் வேத வசனத்தினால் நிரம்புகிறது, தேவ ஆவியினால் நிரம்புகிறது, சங்கீதங்கள் வெடித்து கிளம்புகிறது, துதிப்பாடல், தேவ சத்தம் தெளிவாக. we are tuned. இருதயம் தேவ காரியங்களுக்கு, தேவ காரியங்களை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை என்று பவுலடிகளார் சொல்றாரு. என்ன இததான் சொல்றாரு? நமட்டகோஸ் வரங்கள் என்று அங்கு போட்டப்பட்டிருக்கிறது. ஒரிஜினல் கிரீக் வேர்டு என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள், ஆழமான காரியங்கள். அங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வரிசையா சொல்லிட்டு வராருல, இலவசமாய் கொடுக்கப்பட்டவைகள், தேவனுக்குரியவைகள், தேவனுடைய ஆழமான காரியங்கள் எல்லாம் வரிசையா சொல்றல. அதை தான் இங்க சொல்றாரு. அவைகளை குறித்து நீங்கள் அறியாதிருக்க. அங்க அவங்க அறியாதனால தேவனை மகிமைப்படுத்தல, அவரை துதிக்கல, இருதயம் இருதல் அடைந்தது, சிந்தனையிலே வீணரானார்கள். ஏன்? அந்த வீணான சிந்தனையின்படி வீணான வாழ்க்கை வாழ்கிறார்கள், பிரயோஜனமான வாழ்க்கை வாழவில்லை. இந்த ஒரே காரணம் தான் என்று சொல்லுகிறார். நன்மை நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை நாம் அறிந்து நன்றி சொல்ல வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, ஆவிக்குரியவைகளை குறித்து. 1 கொரிந்தியர் 12:1 என்ன சொல்றாரு? ஆவிக்குரியவைகளை குறித்து நீங்கள் அறியாதிருக்க. நாம் அறிய வேண்டும் என்பது ஆவியானவர் மூலமாக உங்களோடும் என்னோடும் சொல்லுவது, ஆவி மண்டலத்தில் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார். அதுதானே எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொண்டு வருகிறார். ஆவி மண்டலத்தில் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார்? சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கும் முன்பே அன்பிலே குற்றமற்றவனாக மாசற்றவனாக நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமான கிறிஸ்துவுக்குள் வைத்து, ரெண்டுமே அதேதான், கிறிஸ்துவுக்குள் வைத்து நம்ம என்ன செய்யறாராம்? பிரியமானவர்களாக நம்மை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு மிகவும் பிரியமானவர்களாக நம்மை ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அவருடைய குமாரனாக நம்மை முன்குறித்தார் என்று சொல்லுகிறார். அப்போ இது இருதயத்தை நிரப்பும் பொழுதுதான் அந்த சமாதானம் நிரப்புகிறது. ஆண்டவர் அங்க மாத்திரம் சொல்லலைங்க. நீங்க வாங்க, அதையும் உங்களுக்கு நான் ஞாபகம் வரனால சொல்றேன். யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லாசரு கல்லறைக்கு முன்பாகவும் சம்திங் இம்பாசிபிள். 4 நாள் ஆச்சு. டிகே ஸ்டார்டட். புழு எல்லாம் அவ்வளவு அழுகி போயிருக்கும். இப்போ அது நடக்க முடியாத காரியம். யூ cannot believe it. It is totally impossible. அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 41ஆம் வசனத்துல, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோத்தரிக்கிறேன். செத்து நாளானதை உயிரோடு எழுப்புற ஒரு இருதயம், அது கடின இருதயமா இருந்தா முடியாது. பிதாவுடைய உறவிலே இருக்கிற இருதயம் தான் முடியும். அந்த இருதயம் என்ன இருதயம்? நன்றி உள்ள இருதயம். நன்றி ஜெபம் தாங்க பண்றாரு. எப்பொழுதும் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறீர், எப்பொழுதும் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவானவருடைய வெற்றி ரகசியம் அந்த நன்றி உள்ளவராய் இருந்தால், நன்றி அறிதல் உள்ளவராய் இருந்து, நான் இல்ல, ஐ நோ ஃபார் நான் சர்டன் ஐ அம் நாட் டூயிங் இட். அது கிருபை. அந்த கிருபைக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக அந்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறார். அந்த நமக்கு தந்தருளின கிருபைக்கு, அவருக்கு தரப்பட்ட கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் நன்றி சொல்லுகிறார். கிருபை என்றால் நான் அல்ல, அவரே.
No more me, it is he. No more I, it is he. அவரே. ஆகவேதான் அவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஆனா நம்ம அந்த நன்றி சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான், எல்லாம் நான். கிருபைக்கு அகைன்ஸ்ட், ஆப்போசிட் கிரியையாக இருக்கிறது. அங்க அவர் சொல்வதை பார்க்கிறோம். பவுலடிகார் வாழ்க்கையிலும் பாருங்க, எப்பொழுதுமே அவர் பாருங்க, நீங்க த்ரூ அவுட் எபிஸ்டல் பார்க்கலாம். ஒரு வசனம் இல்ல, எல்லா இதுலயும் பாருங்க, அவர் நன்றி சொல்லாத ஒரு நிருபமே இல்லை. உங்களை தீமோத்தேயன் நினைக்கும் பொழுதெல்லாம் தீத்துணைகள் நன்றி சொல்லுகிறேன், அவங்களுக்காக நன்றி ஜெபம் பண்றேன்னு தான் சொல்றாரு. பொருந்தியருக்கு என்ன செஞ்சாரு பாருங்க, அது ஒன்னே போதுங்க உங்க கண்களை திறக்கிறதுக்கு. ஒண்ணுக்கு ஒரு எல்லா இதுலயும் நீங்க ஒரே ஒரு ரகசியம் மட்டும் சொல்றேன். எல்லா நிருபங்களும் முதல் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் ஆல்மோஸ்ட் 3 தான் எல்லாத்துலயும் இருக்கும். சில இதுல 4க்கு போகும், சில இதுல 2க்கு வரும். பாத்தீங்கன்னா அவன் அந்த நன்றி சொல்வதை நாம் பார்க்கலாம். எபேசியர் அப்படித்தானே பார்த்தோம் 3ஆம் வசனம். அந்த நன்றி ஜெபத்தோடு தான் அவர் இருதயம் எப்பொழுதும் நன்றி உள்ள. அதான் சொல்றாரு, நான் இருக்கிறது கிருபையினாலே, நான் அல்ல அவரே. அதே அந்த நன்றி உள்ள இருதயத்தில் அந்த கிருபைக்கு அவர் புகழ்ச்சிக்கு மகிமை கொடுத்து கொண்டே இருந்தார். இங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, என்ன சொல்லுகிறார் பாருங்க. நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டுமானால் சமாதானம் உண்டா, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அடுத்தது இதுக்கு போறார். நன்றி சொல்லு ஜெபத்துக்கு 4ஆம் வசனத்துல இருந்து 7ஆம் வசனத்துக்கு வரைக்கும் சொல்றாரு. ஆனா ஆங்கில வேதாமத்தில் கொஞ்சம் அது வித்தியாசமா வரும். 6ஆம் வசனம் 4ஆம் வசனமா வந்துடும். ஓகே, அதனால நான் 6ல இருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் மூலமாக, யார் மூலமாக? இப்பதானே பார்த்தோம். இங்க என்ன பார்த்தோம்? 5ஆம் வசனத்துல எபேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பண்ண, பிரியமானவருக்குள் தேவ கிருபையை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தந்தருளி இருக்கிறார். அதுதான் அங்க வாஸ்தவம். அதுதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக. தேவ கிருபை என்னங்க செய்ய முடியும்? எல்லாம் செய்ய முடியுங்க. எல்லாம் கொடுத்துருச்சுங்க, எல்லாம் கொடுத்துருச்சு, எல்லாம் செய்ய முடியும். அதுதான் தேவ கிருபை. என்னை பலப்படுத்துகிற கிருபையினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிருபை தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை எல்லாம் ஏற்கனவே சந்தித்து விட்டது. கிருபை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணிவிட்டது. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவனாக்கி விட்டது. அதுதான் கிருபை நமக்கு தந்தீங்க. என்ன சொல்ல பாருங்க, உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சோத்தரிக்கிறேன். ஒண்ணுக்குதான் சோத்தரிக்கிறாரு. டே நீ ரொம்ப நல்லா இருக்கடா அப்படி இல்ல. அதுக்கப்புறம் சொல்றாரு அந்த கிருபை என்னெல்லாம் உங்களுக்கு அளித்ததுன்னு. அவர் சொல்றதெல்லாம் அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நன்றி. அப்ப ஏன் அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ச்சி சாரி எல்லா மகிமையின் புகழ்ச்சி கிருபைக்கு உண்டாக வேண்டும். பவுல் அதை சொன்னவர் தான் இங்க. அதுல கண்ணும் கருத்து, ஏன் அவர் இருதயத்தில் வெளிப்பாடாக பெற்றபடினால் அது அவர் இருதயத்தை நிரப்பி இருந்தது தேவ கிருபை. அந்த கிருபைக்குத்தான் புகழ்ச்சி, அதோடைய மகத்துவத்திற்கு புகழ்ச்சி உண்டாக நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதுதான் அவருடைய சீக்ரெட் ஆஃப் வாக்கிங் எவ்ரி மினிட் வித் ஹிம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சோத்தரிக்கிறேன். எப்பொழுதும் கொரிந்தியருக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்காக எப்பொழுதும் என் தேவனை சோத்தரிக்கிறேன். அந்த கிருபை என்ன செய்தது என்று அதுக்கப்புறம் சொல்றாரு. அடுத்த வசனத்துல பாருங்க, யாதொரு வரத்திலும், வரம் என்றால் நான் என்ன சொன்னேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், எனிதிங் தட் ஸ்பிரிச்சுவல். அதுல நீங்க எல்லாமே ஆவி மண்டலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம். அவர் பரிபூரணம் உள்ளவர், நாம் பரிபூரணம். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் ஆவி மண்டலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அததான் இங்க சொல்றாரு, அது வரம் என்று சொல்லுகிறார். கொடுக்கப்பட்டவைகள் அதை என்ன சொல்ற பாருங்க, அந்த தேவ கிருபைக்காக நான் உங்களை சோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் யாதொரு நன்மையிலும் ஆசீர்வாதத்திலும்
வெற்றியிலும் சுகத்திலும், இதெல்லாம் என்ன? ஸ்பிரிச்சுவல்ஸ், நெமட்டகோஸ், நாட் சார்டிகோஸ், நெமட்டகோஸ். அததான் இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், ஆவிக்குரிய இதுல கொடுக்கப்பட்டது எல்லாவற்றிலும் குறைவில்லாத சரீர வாழ்க்கையில அனுபவிக்கிறது தான் அவர் சொல்றாரு. குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறீர்கள். கிருபை என்ன செய்தது? எந்த ஆவிக்குரிய ரீதியிலே கொடுக்கப்பட்ட காரியங்கள் சரீரத்திலே வெளிப்படாமல் இல்ல, எல்லாமே வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். தேவனுடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். முதல்ல அதுக்குதான் நன்றி சொல்லுகிறார். நன்றி சொல்லுகிறது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன கிருபை கொடுத்தது என்பது. கிருபை என்ன கொடுத்ததா? எல்லாவற்றிலும் குறைவே இல்லை, குறைவே இல்லை, எல்லாவற்றிலும் குறைவே இல்லை. தேவனுக்குரியவைகள், ஆழமானவைகள், ஆவிக்குரியவைகள், இலவசமாய் கொடுக்கப்பட்டவைகள். நீங்க 1 கொரிந்தியர் 2:9-14 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்க தெளிவாய் சொல்லுவார். தேவன் ஆயத்தம் பண்ணினதுன்னு சொல்லும் பொழுது அதை சொல்லுகிறார். தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள், தேவன் ஆயத்தம் பண்ணி கிறிஸ்துவுக்குள் வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டவைகள், உலக தோற்றத்திற்கு முன்பே கொடுக்கப்பட்டவைகள். அதுதான் சொல்றாரு. அதுல குறைவு இல்லாதவர்களாய் ஆவலோடு சரீர மீட்புக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவரோட வருகைக்கு. அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க. திருப்பி நம்ம அங்க மேல இருந்து வருவோம். 4ஆம் வசனம், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் பேசிக். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி, அதான் சுவிசேஷம். சுவிசேஷம் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்கள் இருதயத்தில் எல்லா பரிபூரணத்தோடும் வாசமாய் இருக்கிறபடினால். இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அப்ப பாருங்க, இதுதான் முதல்ல நம்ம படிச்சிருக்கணும். கிறிஸ்துவுடைய சாட்சி இருந்தாதான் கிருபைக்கு சோத்திரம் வரும். அப்போ இந்த கிருபை என்ன செய்ததுன்னு சொல்லுதான், ஒன்றிலும் குறைவில்லாதது என்று சொல்லுகிறார். அடுத்தது 5ஆம் வசனம் சொல்றார் பாருங்க, நீங்கள் இப்பொழுது இந்த கிருபை நமக்கு என்ன செய்துதான்? கிருபை நமக்கு போதிக்கிறது. தீத்து சொல்றாருல்ல, கிருபை நமக்கு போதிக்கிறது. அவர் என்ன சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஐயா, அவர் எதற்கு நன்றி சொல்லுகிறார்? இந்த கிருபை என்னென்னலாம் செய்து என்று சொல்லுகிறார். ஒரு வரத்திலும், ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் உங்களுக்கு குறைவே இல்லை என்று சொல்லிவிட்டு, எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், நான் அந்த அறிவை நான் போன வாரம் கூட சொன்னேன். அங்க கொலேசியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பான பூரண அறிவடையும்படி, அந்த பூரண அறிவின் எல்லா நிச்சயத்தின் ஐஸ்வர்யத்தை நாம் அடைய வேண்டும் என்று பவுலடிகளார் கொலேசியர் சொல்றாரு. இங்க இவங்களுக்கு என்ன சொல்றாரு? அந்த எல்லா அறிவிலும் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கிருபையை நாம் அறிந்து கொண்டோமானால் என்ன வெளிப்பாடு? நான் சம்பூரண வெளிப்பாடு உள்ளவன். தேவன் ஒரு காரியத்தை அறிகிற விதமாக நான் அறிகிற ஒரு கிருபையை பெற்றவன். அதான் சொல்றாரு, எல்லா அறிவிலும். அது மாத்திரமல்ல, ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சிட்டாரு. யூ நேம் இட் எனிதிங், மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். எல்லாவற்றிலும். ஏன் இதை அங்க 2 கொரிந்தியர் 9:8 வாங்க, அவர் ரொம்ப தெளிவாக அங்க அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாக, எல்லா நற்கிரையிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவர். அங்க வல்லவர் என்றாரு, இங்க அந்த வல்லவர் அதை உங்களுக்கு செய்திட்டாரு. நீங்க எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவளாய். ஐயா, இதுதாங்க நம்மை குறித்து கொரிந்தியர் மற்றும் இல்ல. இதை நான் ஏன் வாசிக்கிறேன்னா, அந்த தேவ கிருபை நமக்கு அளிக்கப்பட்டது கிறிஸ்துவின் மூலமாக. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியான வாசித்து அப்படியே போகக்கூடாது. அதுக்கு தான் நான் இதெல்லாம் எடுத்து காட்டுறேன். ஏன் அப்படி போயிட்டீங்கன்னா இந்த இருதயம் இருள, அதுதான் சத்தம் கேட்க முடியாம ஹார்டன்டு, கடின இருதயம் இருள் அடைந்தது, புத்தியிலே வீணர்களானோம்.
ஏன் அது தேவ புத்தியா இருந்துச்சுன்னா will be transformed in his mind. அவருடைய சாயலுக்கு மாற்றப்படுகிற அளவுக்கு மனம் மாற்றப்பட வேண்டும். இந்த அறிவினாலே, என்ன அறிவினாலே? எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் என்ற வெளிப்பாட்டு அறிவு. எல்லாவற்றிலும், ஏன்? அது கிருபை. அது எப்படி பிரதர் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாருங்க, நான் சொல்லலைங்க. ஆவியானவர் எழுதி வைத்திருக்கார். அதுக்குதான் அத்தாட்சி இங்க 8ஆம் வசனத்துல எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் இருக்கு, நற்களை பெருளுமாய் இருக்கும்படிக்கு அவர் கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரம் சொல்லல, அதுக்கு முந்தின வசனத்திலே ஆதிகாரத்துல பாத்தீங்கன்னா 8:9 சொல்றாரு, இந்த கிருபையை குறித்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க இல்லடா சம்பூர்ணமாறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, இந்த கிருபையை அறிஞ்சிக்கன்னு சொல்லிட்டு, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும், அதாவது அவர் சம்பூர்ணம் உள்ளவராய் இருந்தும், அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சம்பூர்ணம் உள்ளவராய் இருந்தும் நம்மை சம்பூர்ண ஆக்கும்படி அவர் குறைவானார். அதான் சொல்றார், தரித்திரரானார். நம்ம ஐஸ்வர்யனாக்கும்படி தரித்திரனாக சொல்றார். அப்ப யோசித்து பாருங்க, எப்படி நமக்கு கிருபை இனி செய்ய போதா? ஏற்கனவே சிலுவையில் இது செய்து விட்டது, இது நடந்து முடிந்தது. நீ செய்ய வேண்டியது எல்லாம் இதை எடுத்து என்னை சம்பூர்ணமுள்ளவன் ஆக்கி விட்டீரே, சகலவித நற்கிரிகளை என்னை பெருக வைத்து விட்டீரே. அதை வேதவசனமாகிய கண்ணாடியில பார்த்து பார்த்து நன்றி சொல்லுவதுதான் நம்முடைய வேலை என்று சொல்லுகிறார். அப்பதான் இருதயம் இருளடையாது, புத்தி வீணாகாது. புத்தி இருளடையாது, மனதும் வீணாகாது, பிரயோஜனமாக இருக்கும். வீணான மனம் அல்ல, வீணான சிந்தனை அல்ல, பிரயோஜனமான கிருபையை அறிந்து கொண்டவனுடைய மனம் பிரயோஜனமான, அது வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தும். அது வாழ்க்கையில வெளிப்படுத்தலைன்னா கிருபைய, அவருக்கு மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகாது. வாயில சொல்றது மாத்திரமல்ல, நடைமுறை வாழ்க்கையிலே அவருக்கு மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகும். அததான் சொல்றாரு, எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த கிருபைக்காக தான் நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இருதயத்துல ஸ்திரப்பட வேண்டும். அதுதான், நீங்க கிருபையிலே ஸ்திரப்பட்டால் வாழ்விலே சம்பூரணம் இருக்கும். நன்றி உள்ள இருதயம், நன்றி உள்ள இருதயத்தினால வாயில அவருக்கு மகிமை. தேவனுடைய திட்டம், அவருடைய தயவுள்ள சித்தம் எல்லாவற்றிலும் அவரை சோத்திரம் செய்ய வேண்டும். அவருக்கு மகிமை புகழ் உண்டாக வேண்டும். ஆவியானவர் வரும் பொழுதும் ஆவியானவர் அவரை மகிமைப்படுத்தல, குமாரனாகிய கிறிஸ்துவை தான். அது பிதாவுடைய திட்டம், கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்ப அததான் இங்க என்ன சொல்றாரு, எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூரணமாக்கப்பட்டு இருக்கிறபடியால். நல்லா யோசித்து பாருங்க, எவ்வளவு காரியங்களை இங்க சொல்றாரு பாருங்க. உபதேசத்துல, அறிவுல, எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நான் சோத்தரிக்கிறேன். இதுதாங்க நம்ம ஜெபமா இருக்கணும். இதை தாரும், அதை தாரும், இதை தாரும், அதைதான் நம்ம ஜெபமா மாத்தணும். அவர் என்ன சோத்தரிக்கிறார் பாருங்க. அப்படியே இயேசு கிறிஸ்து, he knows the keys of thanksgiving. அதேதான் இங்கே பவுலடிகளாரும் அந்த நன்றி அறிதலின் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்தவர். ஏன்? வேதத்தை 2 பேருமே தியானித்தவர்கள், 2 பேருமே ஆவியினால் நிரம்பி இருந்தவர்கள். என்ன பவுலடிகளாரை இயேசுவோடு கம்பேர் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, உங்களோடையும் என்னோடையும் கம்பேர் பண்ணலாம். அவர் மனிதனாக வந்தவர், அவர் மனிதனாக வந்தவர். அப்போ அந்த விசுவாசத்துல, அந்த இருதயம் சம்பூர்ணமாக ஆவியினாலும் வசனத்தினால் நிரப்பப்பட்டபடினால, அந்த நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாய் நன்றி சொல்லுகிறபடினால கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியாய் அமைந்தது என்பதை தான் 2 இடத்துல நம்ம பார்க்கிறோம். நடக்க முடியாதது நடக்கிறது, செய்ய முடியாதது செய்யப்படுகிறது. அப்படிதானே? விசுவாசிக்க முடியாதது விசுவாசிக்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறது.
impossible became possible. கிருபையை அறிந்து கொண்டோமானால் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். கிருபையை அறிந்து கொண்டாதான் விசுவாச வளம். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையின் பாஷையே என்னங்க? கன்ஃபெஷன் இஸ் வேதவசனம். ஆனா இந்த நன்றி பாடல் அப்படிதானே? நன்றி சொல்லுவதுதான் விசுவாசத்தின் பாடல், விசுவாசத்தின் பாஷை. விசுவாசத்தின் பாஷை இதைத்தாரும் அதைத்தாரும் என்பது அல்ல. விசுவாசத்தின் பாஷை நன்றி, தேங்க்யூ. விசுவாசத்தின் பாடல் இருதயத்தின் நிறைவினால் வாய் பாடுமே, அந்த பாடல் நன்றி, தேங்க்ஸ் கிவிங் தான். அததான் இங்க அவர் சொல்லுறார். இத அவர் முழுவதுமாய் நீங்க சொல்லு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் சொல்றாரு. அதே 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, நிறைய இருக்குது. சில காரியங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். 57ஆம் வசனம் என்ன சொல்ற பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்னங்க? கிருபையினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது தோல்வியான சூழ்நிலை, ஜெயிக்க முடியாத பிரச்சனை, மேற்கொள்ள முடியாத கடன் பிரச்சனை, வியாதி நேரத்துல என்ன செய்யணுமா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுலடியார் நமக்கு மாதிரியை வைக்கிறார். இயேசுவானவர் நமக்கு மாதிரியை வைக்கிறார். ஐயா, திரள் கூட்டம், வனாந்திரம், முடியவே முடியாது, எல்லாரும் பசியில இருக்காங்க, 3 நாள் ஆகிவிட்டது. அப்போ அங்க என்ன போயிட்டு அனுப்பிடும் அவர் என்ன சொல்றாரு? ஐயோ, சோர்ந்து போவார்களே, அவர் மனதுருக்கம் உள்ளவர். அப்போ அந்த அற்புதத்தை செய்வதற்கும் காரணம் அவர்கள் மேல் உள்ள மனதுருக்கம். அந்த மனதுருக்கத்தில் இருக்கும் பொழுது அங்கு கிருபை என்ன பார்த்தது? இல்லாதவைகளை இருப்பதாக பார்த்து நன்றி சொன்னார். இல்லாத 20,000 பேருக்கு போஷிக்கிற சாப்பாடு இருப்பதாக அவர் பார்த்தார். அது கிருபையின் பார்வை. கிருபைக்கு ஒண்ணுமே குறைவே இல்லை. கிருபைனா நிறைவுதான். அந்த கிருபையின் பார்வையில் பார்த்தபடினால, இவங்கெல்லாம் பார்த்தது ஐம்புலன் அறிவினால. இவங்க ஆவியிலே கிருபையின் நான் அநேக இடத்துல நீங்க பார்க்கலாம். இயேசுவானவரை கொடுத்து சொல்லும் பொழுது அவனை நினைக்கும் போதே அவர் இங்க பர்சீவ் பண்ணுவார் ஆவியில. அது தமிழ் இதுல ஆவியிலே அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கும். அவ்வளவு தூரத்திற்கு பிதா அறிகிற விதமாக சம்பூரண அறிவு, சம்பூரண உபதேசம், சம்பூரண அறிவு, எல்லாவற்றிலும் சம்பூரணம் சொல்றாரு. அது இயேசுடைய வாழ்க்கையில தெளிவா நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு சம்பூர்ண அறிவுள்ளவர்களாய் இங்க கொரிந்தியர்கள் அப்படி இருந்தாரா? அநேக பிரச்சனையை பார்க்கிறோம் அவங்க வாழ்க்கையில அந்த நிருபத்தை படிக்கும் பொழுது. ஆனா பவுலடிகளார் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்தவர்களை பார்க்கிறார். இப்ப எங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில அந்த சம்பூரணம் இருக்கா? இல்ல. ஐம்புலன் அறிவு சொல்லுவது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வைத்து பார்க்கிறபடினால் இன்னைக்கு பவுலடிகளார் இருந்திருந்தாருன்னா இப்படிதான் சொல்லியிருப்பார். கொரிந்தியருக்கு சொன்னதை தான் உங்களை. அப்போ அப்படிதான் இன்னைக்கு நம்ம போதகராகிய நம்மளும் நம்மை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் பார்த்து பேசி நன்றி சொல்ல வேண்டும். இது நமக்கு மாதிரி திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டு வைக்கிறது. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய வாயில இருக்கணும். அததான் அங்க 2 கொரிந்தியர் 2:14 வாங்க, அங்கேயும் நீங்க அவர் சொல்லுவதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா அதிகாரத்திலையும் 3ஆம் வசனத்தை பாருங்கன்னு. அது நேரம் இல்லைன்னா நான் போல, நீங்க அதை பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிறேன் அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரேடியா அடிச்சிட்டாருங்க. கிருபைக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அர்த்தத்தால சொல்றாரு, அந்த தகுதி எங்களால் உண்டானதல்ல, அவரே தகுதி, அவரே தகுதி. இந்த எல்லா இடங்களிலும் ஜெயம் பெறுவதற்கு காரணம் அவரே, கிருபையே, அவரே. அதான் சொல்றாரு, ஜெயம் கொடுக்கிற கிருபைக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம்ன்றாரு.
இங்க இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்றார். நாட் ஒன் பிளேஸ், எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு, உங்களையும் என்னையும் கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் எசன்ஸ் என்ன, அவருடைய சாயல் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய திவ்ய சுபாவம் அது என்ன, ஆவியின் கனிகள் என்ன, ஆவியின் வரங்கள் என்ன என்ற அறிவின் வாசனையை நம் மூலமாக வெளிப்படுத்துகிறார். எதன் மூலங்க? இதுதாங்க கிருபையின் வாழ்க்கை. கிருபையிலே பார்த்து, கிருபையிலே நன்றி சொல்லி, அந்த கிருபையிலே வாழ்கிற வாழ்க்கையை தான் அவர் சொல்லுகிறார். கிருபையிலே பலப்படுங்கள். அததான் இங்க சொல்றார் பாருங்க. எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு, நசனாய் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் பலத்த செய்கைகளை, நான் சனிக்கிழமை கூட சொன்னேன், அப்படிதானே? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 22 வசனம் வாஸ்தவம். அதேதான் இப்ப நம்ம மூலமாக செய்கிறார். பலத்த செய்கைகள், அடையாளங்கள், அற்புதங்கள், வெற்றி, சுகம், அதன் மூலமாக இந்த கிருபையை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை, அந்த தேவ கிருபையை அறிகிற அறிவின் வாசனையை நம் மூலமாக வீச பண்ணுகிறோம். அதுதாங்க பிதாவுடைய திட்டம். அவ்வாறு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த கிருபையின் வாசனை, கிறிஸ்துவின் வாசனை வீசும் பொழுது உலகமே ரட்சிக்கப்படும். ஏன்? அங்க மனித செயலுக்கு ஒன்றுமே இல்லை. இவனா, இவன் வாழ்க்கையில இப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் எனக்கு தேவை என்று, ஏன் அது இலவசம், ஓடி வருவாங்க. இதை யார் மேலையும் திணிக்கவே நேரமும் இல்லை, காரணமும் இல்லை. அததான் சொல்றாரு, அந்த வாசனை வீச பண்ணுகிற தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறார். சோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் சொன்னார்ல, அததான் இங்க சொல்றார். சோத்திரம் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு அதான் சொல்றாருல்ல, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியேட்டு விளக்க பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம். சிம்பிள் மெத்தடா சொல்லிட்டார், வேற மெடிசனே இல்லப்பான்ட்டார். அததான் அங்க தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுதும் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எதுவுமே தீட்டு இல்லப்பா, சோத்திரத்தோட நீ பண்ணிட்டீங்கன்னா அந்த தீட்டு உள்ளதெல்லாம் நல்லதா, கெட்டதெல்லாம் நல்லதா மாறிடும், பாய்சன் எல்லாம் நல்லதா மாறிடும்ன்ற சோத்திரம் அவ்வளவு வல்லமை உள்ளது என்று அங்க அவர் சொல்வதை பார்க்கிறோம். இங்கேயே அததான் சொல்றாரு, சோத்திரம். வேற இடத்துல அவர் சோத்திரம் சொல்றத பாருங்க. கொலைசியருக்கு வாங்க, கொலைசியில நிறைய இருக்கு அந்த இடத்துல. அவர் பாருங்க 12ஆம் வசனம், ஒளியில் உள்ள பர்சனல் சுதந்திர பங்கடைவதற்கு டைம் ஆயிடுச்சு, நான் வேகமா வாசிடுறேன். நம்மை தகுதி உள்ளாக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமார ராஜ உற்பத்தி பிதாவாகிய தேவனை சோத்தரிக்கிறோம். 2 காரியங்களை சொல்றாரு. நம்மை தேவனுடைய சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்களாக்கி விட்டார். To partake the inheritance whatever belongs to God. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அதுல பங்கடைவதற்கு, ஆவிக்குரியது மாதிரில அவருக்குரிய எல்லாவற்றிலும் பங்கடைவதற்கு என்னை தகுதிப்படுத்தி விட்டீரே, சோத்திரம். இதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். பவுலடிகளார் ஜெபித்த மாதிரி நாம் ஜெபிக்க வேண்டும். என்னை தகுதிப்படுத்தி, கிருபை என்னை தகுதிப்படுத்தினதே. இந்த கிருபை பிதாவுக்குரியதெல்லாம் கிறிஸ்துவுக்குரியது, கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் எனக்குரியது என்று எல்லாவற்றையும் எனக்கு தந்துவிட்டதே, சுதந்திரவாளியாக, உடன் சுதந்திரராக. அதற்கு நன்றிதான் சொல்லுகிறார், நன்றி சொல்லுகிறார். அவர் அப்படிதான் செய்யறாங்க. அது நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறார். நன்றி ஜெபம் 12 சொல்லிட்டு 13 என்ன சொல்றாரு பாருங்க. இருளின் அதிகாரத்தில் இருந்து, வியாதியிலிருந்து சுகமாக்குங்கன்னு சொல்லல. வியாதி என்பது இருதலின் அதிகாரம். என்னை விடுதலையாக்கி விட்டீரே. அந்த கிருபைக்காக, அந்த கிறிஸ்துவுக்காக,
அந்த கல்வாரி பலிக்காக நன்றியோடு சோத்தரி என்று தான் சொல்றார். நீ வியாதியை நீக்கும் ஜெபிக்க சொல்லல, விடுதலை ஆக்கி விட்டீரே, சுகம் ஆக்கி விட்டீரே, என்னை பூரணமாக்கி விட்டீரே, என்னை சம்பூரணமாக்கி விட்டீரே, எல்லா அறிவையும் தந்து விட்டீரே, எல்லா உபதேசத்தையும் எனக்கு தந்து விட்டீரே, நன்றி சொல்லுகிறார். அதான் பாருங்க, ஒளியில் உள்ள பசங்க சொல்றதுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலை ஆக்கினதற்காக சோத்திரம். அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, அன்பின் குமாரர் ராஜத்திற்கு என்னை உட்படுத்தின பிதாவாகிய தேவன். எப்படி உட்படுத்தினார் பிதாவாகிய தேவன்? கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் வைத்து கிறிஸ்துவுக்குள் நமக்கு தரப்பட்ட கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்ப அது மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் வாழ வேண்டுமானால் சோத்திரம் செய்யும் பொழுதுதான் முடியும். See the connections. அதை தான் நான் சொல்ல வருகிறேன். நிறைய பார்க்கலாம் வேதத்துல. அவர் சொன்ன காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். இந்த சோத்திர ஜெபம் என்பது விசுவாசத்தின் பாடல், அற்புதத்தின் பாடல், அற்புத வாழ்க்கையின் பாடல். ஆண்டவர் அழகா அதை அங்க காண்பிக்கிறார். சோத்திரம் செய்த இடம் என்று அங்க காண்பிக்கிறார். நம்ம யோவான் 6ல பார்த்தோம், 23ல அந்த இடம். அப்ப பாருங்க, the place why you start thanksgiving, it's a place of miracle. மிராக்கிளுக்கு நீங்க ஜெபிக்கவே வேணாங்க. உயிரோடு எழுப்புற 4 நாளுக்கே ஆண்டவர் சொல்ற சீக்கிரட் என்னங்க, சாவி என்னங்க? சோத்திர ஜெபம். 5 அப்பம் 2 மீனை வச்சு கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு சாப்பாடு மூக்கு முட்டை போட்டு 12 கூடை நிறைய மீத எடுக்கிறாங்க. சோத்திர ஜெபங்க, சோத்திர ஜெபம். ஏன் அதை நான் சொல்ல வரேன், கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக்க வேண்டும் என்பது பிதாவுடைய தயவுள்ள சித்தம். பிதாவுடைய தயவுள்ள சித்தம். வாங்க அந்த எபிரேயர் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அங்க பிரியமானவருக்குள் நமக்கு தந்தரலின மகிமைக்கு, கிருபையின் மகிமைக்கு, தந்தரலின மகிமை இல்ல கிருபை, தந்தரலின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். பிரியமான கிறிஸ்துவுக்குள் வைத்து அந்த அளவில்லாத, எல்லை இல்லாத, தோக்கப்பட முடியாத, வியாதியாக்கப்பட முடியாத அந்த எல்லையில்லாத கிருபையை நமக்கு கிறிஸ்துவுக்குள் வைத்து தருகிறார், கிறிஸ்துவின் மூலமாக தருகிறார். எதற்கு? அந்த கிருபையாகிய அவருக்கு மகிமையின் புகழ்ச்சி உண்டாக வேண்டும். அவருடைய மகிமையின் புகழ்ச்சி, அந்த கிருபையின் மகிமையின் புகழ்ச்சி, இதா பிதாவுடைய சித்தம். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு, அதை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் துதியாமலும் இருந்து உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன சொல்றாரு, அந்த மனதை பற்றி சொல்லும்போது பிரயோஜனமே இல்லாத மனதினாலே, உபயோகமே இல்லாத இருதயத்தினாலே, மனதினாலே இருதயம் காரல் அடைந்து உணர்வற்றவர்களாய் போனார்கள். தேவன் செய்யற காரியத்துக்கு உணர்வே இல்லை. உணர்வே இல்லாம யூ ஸ்டார்ட் பிரைசிங், அப்போ அந்த உணர்வு வரும் என்று சொல்லுறார். உணர்வற்று போனார்கள். தேவன் கிருபை நமக்கு என்ன செய்தது என்பதை அங்கு இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சொல்றாரு சங்கீதகாரன். பிலிப்பியர் நிருபத்துல சொல்லும் பொழுதும் எதையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபம் என்று சொல்லுகிறார். ஏன்? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் எல்லாவற்றையும் அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு நன்றி மாத்திரம் சொல்லுங்க. அததான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, முதலாவது அப்படின்னு. அப்ப பாருங்க, நன்றி சொல்லுதல். அங்க கொலோசியர் என்ன சொல்றாரு, வேத வசனம் சம்பூரணமாய் ஆட்டப்படிக்க நன்றியுள்ள இருதயம், ஜெபத்தில் இடைவிடாமல் விழித்திருக்க, தொடர்ந்து செய்ய நன்றி.
எல்லா இடங்களிலும் இந்த நன்றியை குறித்து வேதம் சொல்வதை எடுத்து நீங்க தியானித்து பாருங்க. அதன் மகத்துவத்தை அறிந்துட்டா உங்க வாயை விட்டு இந்த நன்றி நாள் முழுக்க எப்படி அந்நிய பாஷை பேசும்போதும் இதுவும் முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. நன்றி உள்ள இருதயம் வந்துருச்சுன்னா அந்நிய பாஷையும் வரும். இருதயத்தில் இந்த வேத வசனமும் வாயில அறிக்கையாக வர ஆரம்பிக்கும். இதுதான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சிறிய கூட்டத்திற்கு நீங்க சொன்ன இந்த ரேமா வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இவர்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் யாதொரு வரத்திலும் இவர்கள் குறைவில்லாதவர்களாய் இருக்கிறபடியால் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இவர்கள் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி இவர்கள் மூலம் உம்மை பற்றி அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிறபடியால் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த வான்களின் சுதந்திரத்தில் இவர்கள் பங்கடைவதற்கு இவர்களை தகுதிப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் உண்டாக இவர்களை எல்லாவித ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இருளின் அதிகாரத்தில் இருந்து, வியாதியின் அதிகாரத்தில் இருந்து, பலவீனத்தின் அதிகாரத்தில் இருந்து, குறைவின் அதிகாரத்தில் இருந்து இவர்களை நீ விடுதலையாக்கினபடியால் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, சுகத்தின் ராஜ்யத்திற்கு, வெற்றியின் ராஜ்யத்திற்கு, சம்பூரணத்தின் ராஜ்யத்திற்கு, பரிபூர்ண ராஜ்யத்திற்கு நீ மாற்றினபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இவைகளை எல்லாம் உம்முடைய குமாரன் மூலமாக எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவர்கள் ஜெயத்திலே வாழ்கிறபடியால் வாழ நீர் அந்த கிருபையை தந்தபடியால் குமாரன் மூலமாய் இவர்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த கிருபையின் மகிமையின் புகழ்ச்சி இவர்கள் மூலமாக வாசனையாக உலகம் முழுவதும் வீசப்படுவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.